நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:26. ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய மிக முக்கியமான, மிக கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரு பாலத்தை, மிகப்பெரிய பாலத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேல். அதற்கு பழிவாங்கும் முகமாக இப்பொழுது இங்கே மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலில் உள்ள பாலங்களுடைய ஒரு போட்டோவை ஈரான் அனுப்பி வைத்திருக்கிறது. இந்த இடங்களில் நாங்கள் அடிக்கப் போகின்றோம் என்று. இன்று முக்கியமாக F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அது சுட்டு வீழ்த்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய முக்கியமான விமானம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அதனை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த தகவல்கள் தொடர்பாக என்று நாம் பார்ப்போம். மற்றும் ஈரானுடைய ஏவுகணை, அள்ள குறையாத ஏவுகணை எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏவுகணை தளங்களை அழிக்க முடியாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. அதனுடைய பலம் தொடர்பாக இன்று நாம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. உடனுக்குடன் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹைக் பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். சரி, இன்றைய தகவல்கள், முக்கியமான விடயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். $75 மில்லியன் பெறுமதியான அமெரிக்காவின் ஸ்டெல்த் போர் விமானம் ஒன்றை தங்கள் படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் அதன் விமானியை தேடி மீட்கும் பணியை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது பல செய்திகள், வீடியோக்கள் வந்திருக்கின்றன. உண்மையில அந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட முடியாது என்று தெரிவித்த போர் விமானம் அது. ஈரானிய செய்தி நிறுவனம் மெஹர் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் விமானி உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அரசாங்கத்தோடு தொடர்புடைய செய்தி நிறுவனம் பிரஸ் டிவியும் ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க F-35 போர் விமானத்தின் சிதைவுகளை காட்டுவதாக கூறப்படும் படங்களை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் தொடர்பான அமெரிக்க தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக C-130 ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானம் ஒன்று இருப்பதாக தெரிவித்து டெலிகிராம் சேனலில் ஒரு காணொளியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த போர் விமானியை மீட்க அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. ஈரானின் ஆயுத படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட தாங்கள் போர் விமானியை மீட்பதற்காக அமெரிக்கர்கள் 1 மணி நேரத்துக்கு முன்பு பிளாக் ஆஃப் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஹெர்குலஸ் 130 விமானத்தை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றிரவு இந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தலைமையகமான சென்கம் ஹோமுஸ் ஜலசந்தியில் நீரிணையில் உள்ள கெஷிம் தீவின் மீது ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் முன்பு கூறிய கூற்று தொடர்பாக சென்காம் இதுவரை எந்த விதமான தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் இப்பொழுது தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு F-35 போர் விமானம் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளானதாக சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து அவசரமாக தரையிறங்கியது நினைவிருக்கலாம். அந்த செய்திகள் வந்தன. ஈரானின் சமீபத்திய கூற்றுக்கள் குறித்து பென்டகன் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது. வீழ்ந்த விமானியை மீட்கும் முயற்சியில் அவர்கள் தற்பொழுது ஒரு மீட்பு நடவடிக்கையை தொடர்ந்திருக்கின்றார்கள் என்று ஸ்கை நியூஸ் ராணுவ ஆய்வாளர் ஷான்ஃபெல் தெரிவித்திருக்கின்றார். இந்த விமானங்கள் வீழும் போதெல்லாம் ஒரு பெரிய போர் மற்றும் உயிர் பிழைப்பு மீட்பு பணி ஆரம்பிக்கப்படுகிறது. மேலும் அது ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள், வீரர்கள் மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான முயற்சியாக இருக்கிறது என்ற தொடர்ச்சியா ஏவுகணைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஈரான் இதன் மூலமாக ஒரு பிரச்சார வெற்றியை அடையக்கூடும் என்றும் ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்தது கடந்த 5 வாரங்களாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவ இலக்குகள் மீதான தினசரி தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஈரானின் ஏவு தளங்களில் ஏறக்குறைய பாதி இன்னும் சேதமடையாமல் இருக்கிறது என்றும், ஆயிரக்கணக்கான ஒரு வழி தாக்குதல் ஆளில்லா ட்ரோன்கள் ஈரானின் ஆயுத கிடங்கில் இருக்கின்றன என்றும் சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஆகவே ஈரானுடைய ஏவுகணைகளை அழித்து விட்டோம் என்று ட்ரம்ப் கூறுவது பொய் என்று CNN தெரிவித்திருக்கிறது. ஈரான் இன்னும் இந்த பகுதி முழுவதும் முழுமையான பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் அபாயகரமான ஏவுகணைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்று CNN தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டின் மொத்த எண்ணிக்கையில் தாக்குதல்களால் நிலத்தடியில் புதைக்கப்பட்டும் அழிக்கப்படாதவை போன்ற தற்போது அணுக முடியாத இடங்களிலே ஏவு தளங்களும் அடங்கியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இன்னும் இருக்கின்றன. இது நாட்டின் ஆளில்லா விமான தரங்களில் ஏறக்குறைய 50% இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்று உளவுத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சமீபத்திய நாட்களில் தொகுக்கப்பட்ட இந்த உளவு தகவல்கள் ஈரானின் கடலோர பாதுகாப்புக்கான பயண
பயணத்தில் வைத்து ஏவுகின்ற ஏவுகணைகளில் பெரும் சதவீதம் சேதமடையாமல் இருப்பதை காட்டுகின்றன என்று உளவுத்துறை சொல்கிறது. கப்பல்களை தாக்கி வந்த போதிலும் அமெரிக்கா சொல்கிறது தனது வான்வழி தாக்குதல்களை கடலோர ராணுவ சொத்துக்கள் மீது குவிக்கவில்லை என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எது? ஈரான் ராணுவம். இந்த ஏவுகணைகள் ஹோமுஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த ஈரானுக்கு உதவும் ஒரு முக்கிய திறனாக செயல்பட்டு வருகின்றன தற்பொழுதும் கூட. ஆகவே கடலோர பாதுகாப்பை அளித்து விட்டதாக அமெரிக்கா சொல்வது பொய் என்று உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பகிரங்கமாக வழங்கிய ராணுவ வெற்றி குறித்த பரந்த மதிப்பீடுகளின் ஒப்பிடும் பொழுது இந்த உளவுத்துறை ஈரானின் தொடர்ச்சியான திறன்கள் மற்றும் மிகவும் நுணுக்கமான விஷயத்தை சொல்கிறது. ஏப்ரல் 1 புதன்கிழமை மாலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஏவும் திறனில் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் அவர்களுடைய ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் ராக்கெட் ஏவுதளங்கள் துண்டு துண்டாக தகர்க்கப்படுகின்றன, அவற்றில் மிகச்சிலவே எஞ்சியுள்ளன என்று ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் இன்னும் ஈரான் ஏவுகணையில் பலமாக இருக்கிறது, தாக்கு பிடிக்கிறது. எங்கிருந்து வருகிறது என்பதுதான் தற்பொழுது பிரச்சனை. உளவுத்துறை சொல்வதுதான் சரி. ஏப்ரல் 1 புதன்கிழமை நிலவரப்படி அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின்படி ஈரானுக்குள் 12,300க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. முக்கியமான பாலங்கள் மற்றும் மெடிக்கல் ஃபேக்கல்டிகள், யூனிவர்சிட்டிகள் எல்லாவற்றையும் தாக்கியிருக்கிறது. அமெரிக்க ராணுவம் ஈரானின் ராணுவ திறன்களை சிதைத்துள்ளது என்றும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அலி கமைனி மற்றும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் அலி லாரிஜானி உள்ளிட்ட முக்கிய மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. நாட்டின் ஏவுகணை ஏவுதளங்கள் தவிர ஈரான் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளையும் தற்பொழுது பாதுகாத்து வருகிறது என்று உளவுத்துறை சொல்கிறது. கடந்த 5 வாரங்களாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவ இலக்குகள் மீதான தினசரி தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்களில் ஏறக்குறைய பாதி இன்னும் சேதமடையாமல் உள்ளன என்றும் ஆயிரக்கணக்கான ஒரு வழி தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் ஈரானின் ஆயுத கிடங்கில் இருக்கின்றன என்றும் சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன என்று உளவு தகவல்களை மேற்கோள் காட்டி CNN சொல்கிறது. இன்னும் அந்த பகுதி முழுவதிலும் அவர்களால் பேரழிவை ஏற்படுத்த முடியும். அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டின்படி மொத்த எண்ணிக்கையில் தாக்குதல்களால் நிலத்தடியில் புதைக்கப்பட்டும் அழிக்கப்படாதவை போன்ற தற்பொழுது அணுக முடியாத பல ஏவுதளங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பகிரங்கமாக வழங்கிய ராணுவ வெற்றி குறித்த பரந்த மதிப்பீடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த உளவுத்துறை ஈரானின் தொடர்ச்சியான திறன்கள் மற்றும் மிகவும் நுணுக்கமான ஒரு சித்திரத்தை வழங்குகிறது. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ராக்கெட் ஏவுதளங்கள் துண்டு துண்டாக தகர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின்படி ஈரானுக்குள் இப்பொழுது மிக அதிகமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. நாட்டின் ஏவுகணை ஏவுதளங்கள் தவிர ஈரானின் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளும் தற்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றும் மலைகளுக்கு அடியில் இவை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றும் பென்டகன் சொல்கிறது. ஆனால் அளிக்கப்பட்ட ஏவுகணைகள் எவ்வளவு என்று பென்டகனுக்கு தெரியாது. பென்டகன் அதை பற்றி சொல்லவில்லை. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் சொல்லும் பொழுது 2026 மார்ச் 19 அன்று நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து தங்களுடைய படைகளுக்கு எதிரான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் 90% குறைந்துள்ளன என்று சொன்னார். அது பொய் என்று ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள். ட்ரோன்கள் போன்ற ஒரு வழி தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் 90% குறைந்துள்ளன என்று சொன்னார். இந்த செய்தி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லியும் அடையாளம் தெரியாத சிலர் அதிபர் ட்ரம்பை தாக்குவதற்கும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் இலக்குகளை அடைவதில் தமது அமெரிக்க ராணுவம் ஆற்றிய மகத்தான பணியை இழிவுபடுத்துவதற்கும் தீவிரமாக விரும்புகின்றார்கள் என்று ஒரு சொல்லை சொல்லிவிட்டு போய்விட்டார். இது ட்ரம்பை தாக்குறதுக்கு இவர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் ஏவுகணை இருக்கிறது என்று. ஆனால் ஏவுகணைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் மற்றும் அமெரிக்க ராணுவத்தினரை தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் ஈரான் தாக்கிக் கொண்டிருக்கிறது. பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பார்னல் சொன்னார், CNN செய்தியை மறுத்திருக்கிறார், அது முற்றிலும் தவறானது என்று சொல்கின்றார். ஆனால் அமெரிக்க ராணுவம் ஈரானிய ஆட்சியை முடக்கும் தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்று பார்னல் குறிப்பிடுகின்றார். ஆனால்
இது தொடர்ச்சியாக குகைகள் மற்றும் சுரங்கங்களில் புதைக்கப்பட்ட அல்லது அணுக முடியாதபடி செய்யப்பட்ட ஏவுகணை தளங்கள் இன்னும் இருக்கின்றன. அவற்றை இஸ்ரேல் எண்ணிக்கையில் சேர்க்கவில்லை என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதன் நிலத்தடி வசதிகளுக்கான சுரங்க நுழைவாயில்களையும் அவற்றை மீண்டும் அணுக பயன்படுத்தப்படும் புல்டோசர்கள் மற்றும் பிற கனரக உபகரணங்களையும் அதிக அளவில் குறிவைத்து வருகின்றன. நிச்சயமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப ஹோமோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிப்பதற்கு IRGC கடற்படையே பெரும்பாலும் பொறுப்பான சக்தி என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். நிச்சயமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது பதிலாக ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக வருகின்றன, ஆளில்லா விமானங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. ஹோமோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை குறிவைக்கும் திறன் தன்னிடம் உள்ளது என்று ஈரான் கடந்த சில நாட்களில் நிரூபித்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணை கையிருப்பை அவர்களால் கணிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரானின் ஏவுகணை கையிருப்பு தொடர்பாக இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் இவை. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, மற்றும் ஹை பட்டன் அழுத்துங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். நன்றி.